சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தனது அரசியல் நிலைப்பாட்டை தை மாதத்தில் தெரிவிப்பதாக OPS அறிவித்திருந்தார். தை மாதம் முழுவதும் மௌனம் காத்த அவர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அரசியல் பண்போடு கட்சி மற்றும் ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருவதை உணர்ந்ததால் பெருமகிழ்ச்சியோடு திமுகவில் இணைவதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த திமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அரசியலில் அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாடோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போன்று செயல்படுவதாக குற்றம் சாட்டிய OPS தென் மாவட்டங்களிலிருந்து எந்த தலைவரும் வந்துவிடக் கூடாது என்பதில் அவர் முனைப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தமிழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அத்தனை அதிமுக தொண்டர்களும் மிகுந்த வருத்தத்தோடு நினைத்துதான் இன்றைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தால் உறுதியாக போட்டியிடுவேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு தந்தால் உறுதியாக போட்டியிடுவேன். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் திமுக கூட்டணிக்கும் யாருக்கும் போட்டி நினைக்கிறீங்க? திமுக எதிர்க்கின்ற சக்தி இன்றைக்கின்ற அரசியல் சூழலில் யாருமே இல்லை. திமுகவின் ஓ பன்னீர்செல்வம் இணைந்ததை வரவேற்று போடியில் பட்டாசு வெடித்து அவரது ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னமனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சங்கராபுரத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் பொதுமக்களுக்கு திமுகவின் கட்சி துண்டுகளையும் வழங்கினர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் OPS ஆதரவாளர் புகழேந்தி ராஜா பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். மேலும் பெரியார் மற்றும் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் MLA பதவியை OPS ராஜினாமா செய்தார். தலைமைச் செயலகம் சென்ற அவர் தலைமைச் செயலக செயலாளர் சீனிவாசனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி அடைய போகிறது
தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது தர்மம் என்று. திமுகவில் ஓபிஎஸ் இணைந்தது வெட்கக்கேடான செயல் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வாதிகாரி என்று சொல்கின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்காவது செயல்பட்டாரா? எந்த மாவட்டத்திலாவது எந்த மக்களையாவது சென்று வாக்குகளை கேட்டு அங்கு நின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களிங்கள் என்று சொன்னாரா? அவர் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டிருந்த நபர்தான் இந்த ஓ பன்னீர்செல்வம். அதனால் அவர் எங்கள் தலைவரை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை, அருகதையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லிதான் நான் அமைச்சரானேன்னு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே என்னுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியினுடைய பாடல்களை, கதை வசனங்களை கேட்டு கேட்டு அவர் பொட்டியிலே பாதுகாப்பாக பூட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படி என்றால் இவருக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. முழுவதுமாக இவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர். இவருக்காக இவ்வளவு நேரம் நம்ம பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் இடம்பெறும் என்றும் வாக்குச்சாவடிக்குள் வாக்காளர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னையில் 2வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார். முதலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் இன்று தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசின் பல்வேறு துறையின் செயலாளர்களோடு ஆலோசனை நடைபெற்றது. அதன் பின்னர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், முதல்முறை வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளிகளையும் கௌரவித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஞானேஷ்குமார், தமிழ்நாடு மிக பெரும் ஜனநாயக நடைமுறைகளை கொண்ட மாநிலம் என்று பாராட்டினார். சட்டமன்ற தேர்தலுக்காக 75,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குடிநீர், கழிப்பறை வசதி, சாய்தள வசதி, உதவி மையம் உள்ளிட்டவை செய்து தரப்படும் என்றும் தெரிவித்தார். அனைத்து வாக்குச்சாவடிகளும் வெப்காஸ்டிங் முறையில் கண்காணிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வாக்காளர்களின் வசதிக்காக அவர்கள் கொண்டுவரும் செல்போன்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் தனித்தனியாக இடவசதி செய்து தரப்படும் என்றும் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். வாக்காளர்கள் வேட்பாளரை எளிதில் அடையாளம் காணும் வகையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயருடன் அவர்களின் வண்ண புகைப்படங்களும் இடம்பெறவுள்ளதாகவும் கூறினார். With regards to the polling day, every 2 hours, the presiding officers of every polling station will be uploading the voter turnout data. சட்டமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடா முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என்று கூறிய தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் விதிமுறைகளின்படி வழங்கப்பட்டுள்ள அளவிலான பணத்தை மட்டும் வியாபாரிகள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.